ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரியா எடுக்குதா? இவரு வர்றாரு. சரி. வணக்கம் 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 வாங்க. ஆ எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பல ஆண்டுகளாக நாம் இந்த நீர் மருத்துவத்தை அறிமுகம் செய்து வருகிறோம். வருதுங்க. சார். பல ஆண்டுகளாக இந்த நீர் மருத்துவ உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறையை எப்படி நாம் எளிமையாக கையாள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து வருகிறோம். பலர் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். சிலர் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். பலர் அதை பயன்படுத்தி வருகிறார்கள். சிலர் அதை செய்து வருகிறார்கள். சிலர் கட்டாயம் அனைவரும் இதை புரிந்து கொள்வதற்கு அவரவர்கள் நன்கொடை கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். அது நன்கொடையின் மூலமாகத்தான் இந்த வகுப்பு நடைபெற்று வருகிறது. யாருது சத்தம் பயங்கரமா வருது? யாருது சத்தம்? யாருது பின்னாண்ட பயங்கரம் சத்தம்? யாருது? உங்களுதா சத்தம்? யாருதா பயங்கரமா வருது? இங்க யாரு? செந்தில்? யாருங்க செந்தில்? சத்தம் பின்னாண்ட பயங்கரமா இருக்கு. ஐயா வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். எங்க காட்டுங்க. உங்க கேமரா ஆன் பண்ணுங்க. எங்க உங்க மூஞ்சி தெரியல, குரல் தான் தெரியும். கேமரா வணக்கம் ஐயா. எங்க ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலைங்க. சரி. இந்த என்னங்க? சரி. என்ன புரியுது? என்ன புரியுது? என்ன புரியுது? எப்படி செய்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதனுடைய இதுக்கு வயது வித்தியாசம் என்று அனைவரும் செய்து வர்றாங்க. சில பேர் உங்க பக்கத்து கடுமையான சத்தமா இருக்குது. இது வகுப்பா இருக்கிறதுனால ஒரு அமைதியான நேரமா தான் நீங்களா தெரிஞ்சுக்கூட முடியும். சத்தம் இருந்துட்டே இருந்ததுன்னா இந்த வகுப்பனுடைய பயன் இல்லாம போயிடும். அப்படித்தான் நடராஜு? ஆமாங்க ஐயா. எல்லாரும் கேக்குறாங்க, பாக்குறாங்க. ஆமா, எல்லாரும் பாக்குறாங்க. அதுவும் இல்ல, உங்களுக்கும் அது நல்லதான். நீங்க அது சரிதான். ஆனால் உங்களுக்கும் அது இடைஞ்சலா இருக்கும். இப்ப நான் என்னதான் பேசினாலும் சுற்றுச்சூழல் சத்தமா இருக்கனால உங்களுக்கு கவனமா செலுத்த முடியாது. கவனம் செய்ய. ஏன்னா இது வந்து ஒரு வகுப்பு. இது வந்து மருத்துவ வகுப்பு. இது அமைதியான சூழல். இப்ப எல்லாரும் அமைதியான சூழலா இருப்பாங்க பாருங்க. எல்லாரும் சுத்தியும் பார்த்தீங்கன்னா எந்த சத்தமும் இருக்காது. இது வந்து சாதாரணமா கிடையாது. நீங்க சாதாரணமா நினைச்சீங்கன்னா இது வகுப்பா இருக்காது. இது வந்து முறையான செய்முறை வகுப்பு. கூர்ந்து ஒரு சின்ன தப்பு ஏற்பட்டால் ஆபத்து வந்துடும். நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அதனால நீங்க இந்த வகுப்பு எடுக்கிறப்போ உங்களை சுத்தி வந்து இது ஒரு மிச்சமே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நடக்கும். அந்த 15 நிமிஷம் 20 நிமிஷமாவது ஒரு முழுமையான அமைதியான வகுப்பா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு எனக்கும் பயனுள்ளதா இருக்கும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன பண்றீங்க, யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. இவங்களே எனக்கு யாருன்னு தெரியும். இவங்க யாருன்னு கேட்டோம். இவங்க முறையாக வகுப்புல சேர்ந்து கட்டணம் கட்டி படிக்கிறவங்க. கட்டணம் கட்டி மாதம் நன்கொடை கொடுத்து அப்படி படிக்கிறவங்க. நீங்க யாரு என்ன எனக்கு எதுவுமே தெரியாது.
அதனால வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் வந்து சரியாக பதில் சொல்லவும் முடியாது. இவங்க கேட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு கூப்பிட்டு சொல்லுவேன். அப்புறம் இடையில இடையில நேரடியாக சொல்லுவேன். நான் நேரடியாக அவங்களுக்குன்னு தனியாக வகுப்பெடுப்பேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒழுக்க முறைகளாக இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்குன்னு முறைகள் கட்டண முறைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? கட்டண முறைகள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கவனிங்க. ஒரு மாதத்துக்கான கட்டண முறை, அதாவது ஆலோசனை வகுப்புக்குன்னு ஒரு தனி நீங்கள் இலவசம் 2 மணி நேரம் தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது இங்கே அவர் போயிட்டாரா? லிஃப்ட் ஆயிட்டாரு, வெளியே போயிட்டாரு. ஏன் என்னன்னு தெரியலையா? கட்டண முறை பேசணுன்னே போயிட்டாரா? ஐயா அவர் ஏதோ மாற்று மருத்துவர் போல இருக்கு, அதனால ஏதோ மெடிசன்ல இருக்கும் போல இருக்கு, இது தயங்குறாரு மூஞ்சி காட்டுறதுக்கு. எதுவாக இருந்தாலும் நம்ம வகுப்புல வந்து காட்டணும் இல்லை, எதா இருந்தாலும் நம்ம நேரடியாக இருக்கணும் இல்லை, எதா இருந்தாலும் இல்லையா? நீங்க யாரு என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? என்ன ஏது எதுக்காக கத்துக்கிறீங்க? தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எதுக்காக தெரிஞ்சுக்கிறீங்க, ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன நன்மைன்னு தெரியணும், இந்த வகுப்புக்கு என்ன நன்மைன்னு தெரியும் இல்லையா? இந்த பயிற்சி எடுக்கிறனா இப்ப நான் சொல்லி கொடுப்பேன்னா எனக்கு என்ன சமூகத்துக்கு என்ன நன்மை? ஏதாவது நன்மை செய்யணுமே இல்லையா? உன்னை பொருளை தியாகம் பண்ணாம எப்படி? கேட்டேன்னா ஆளை காணும், கேட்டவனையே என்ன சொல்ல தெரியல, பாப்போம் திரும்ப வராருன்னு பாப்போங்க. அது பேசும்பொழுது முழுமையாக கவனிக்கணுமே இல்லையா? என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம எல்லாம் பாக்குறாங்க, எல்லாமே கட்டண முறையை நம்மளுக்கு பாக்குறோம், எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? ஆனா இந்த எண் வந்து தெரியாம வர இப்போ நம்ம இந்த லிங்க் தெரியாம எப்படி வருவாங்க? இந்த லிங்க்லயே எல்லா கட்டணமும் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த தொடர்புல வந்து எல்லா விவரம் இருக்கா இல்லையா? அப்படி விவரம் எல்லாத்துலயுமே தெளிவா நம்ம போடுறோம். இதுல எதாவது புரியாம ஏதாவது இருக்கு, இந்த புரியாம இருந்தா அதை கட்டணத்தை பத்தி பேசுங்க. புரியாம ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. இந்த கட்டண முறை என்னன்னு படிங்க. படிக்கிறேன், தப்பு கிடையாது. பாருங்க, 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டது. இவர் கேசவன் வர்றாரு. புத்தகத்துக்கான கட்டணம் என்ன போட்டிருக்கேன்? நானே கேட்கறேன், புத்தகத்துக்கான கட்டணம் எவ்வளவு போட்டிருக்கேன்? 320 ரூபா போட்டிருக்கீங்க, 350 ரூபா போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மாத ஆலோசனை கட்டணம் எவ்வளவு போட்டிருக்கேன்? 3000 ரூபாங்க ஐயா. சரி, இந்திய நாட்டு மக்களுக்கு செய்முறை கட்டணம் 1 மாதத்துக்கு எவ்வளவு போட்டிருக்கேன்? 20,000 ரூபாங்க ஐயா. அவ்வளவுதான். இப்போ இந்திய மக்களுக்கு இது தெரிஞ்சா போதுமானது. இந்திய மக்களுக்கு இது தெரிஞ்சா போதுமானது. மற்றவன விட்டுருங்க. இது வந்து எல்லாமே 1 மாசத்துக்கான கட்டணம் தான். எல்லாமே யாரா இருந்தாலும் 1 மாச கட்டணம் தான். யாரா இருந்தா அப்படித்தானே கேசவன் ஐயா? ஏன்னா இது வந்து நடத்த முடியாது. இப்ப நான் வந்து சும்மா பேசிட்டு இருக்க முடியாது எல்லாத்திட்டையும். நான் என்ன குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. 25 வருஷம். ஏன்னா இப்ப நான் பேசுறது உங்களுக்கானது இல்லை, உலகத்துக்கானது. அடுத்தவங்க உள்ள வரும்பொழுது இதை பார்த்துட்டு தான் வரணும். உங்களுக்கு என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கு என்ன சொல்றேன்னு புரியும். இப்ப அவருக்கும் புரியும். யாரு? திருமாறன கையாவும் புரியும். அவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து இப்ப இல்ல, சொன்ன உடனே நன்கொடை கொடுத்தவங்க. சொன்ன உடனே ஆலோசனை கேட்கும் பொழுதே நான் முதல் ஆளுன்ட்டாரு. ஆலோசனை கேட்கும் பொழுதே பரவாயில்லையே, நான் என்னடா முடிஞ்சது தரேனாரு. இப்ப மினிமம் நான் வந்து 3000 வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு 10 பேரு கூட இன்னும் நிலையா நமக்கு வந்து சேரல. 10 பேர் கூட, அதாவது நீங்க செய்முறை செய்யாட்டியும் பரவாயில்ல, இப்ப செய்முறை செய்யாட்டி நீங்க அரைகுறைமா செய்றீங்களே, அதுலயே உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துருது. உணவு கட்டுப்பாடு வந்துட்டாவே உங்களுக்கு பணம் மிச்சமாகுதே இல்லையா? ஆமாங்க, எவ்வளவு வந்திருக்கீங்க. அப்ப எனக்கே எவ்வளவு வந்திருக்கீங்க. ஒரு நாளைக்கு நீங்க குறைஞ்சபட்சம் 20 ரூபான்னு வச்சுட்டாலும் கூட 50 ரூபா வச்சுக்கலாம். ஒரு நாள் காலையில 50, மத்தியானம் 50, இரவு 50ன்னு வச்சுட்டா கூட, ஒரு நாளைக்கு 100ன்னு வச்சுட்டா கூட மாசம் 3000 ரூபாய் செலவு இல்லாம ஒருத்தர் வாழவே முடியாது. இந்த நாட்டுல, இந்திய நாட்டுல 100 ரூபாய் உணவு செலவு இல்லாம ஒருத்தர் வாழவே முடியாது. அது வீட்டுல செலவு ஒண்ணு. என்னது? வீட்டுல வீட்டு செலவு. நம்ம கடையில சாப்பிட்றதுனா ஒரு நாளைக்கு 500 ரூபா வேணும், அதெல்லாம் வேற. ஆகையினால அந்த காசு தான் நீங்க கொடுக்குறீங்க எல்லாருமே. அதாவது நீங்க உங்களுக்கு உணவு நீங்க அந்த பணத்தை எங்க கொண்டு போட போறீங்க? அந்த பணத்தை எங்க கொண்டு போட போறீங்க? யாருக்கும் பயனுள்ள. அப்ப இது பயனுள்ளதாக இருக்கும். அல்லது நீங்க என்ன, எதுக்கு நான் சொல்றேன்னா, இது நாம் சொல்லுவது உலக மக்களுக்காக. நாம் திருப்பி திருப்பி ஏன் சொல்றோம்னா,
இது நம்மை புரிந்து கொள்வதற்கும் பிற உலக மக்களுக்கு போய் சேரணும். இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, ஓ இதனாலதான் இப்படி இயங்குறாங்க, இது இப்படி 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 நான் போக முடியாது, தயாரிப்போட போகணும். கோயிலுக்கு போறப்ப எதோட போறீங்க? காசோட தானே போறீங்க. உண்டியல போறப்ப கோயிலுக்கு போகும்போது என்ன எடுத்துட்டு போயிடுறீங்க? தட்சணை எடுத்துட்டு போறீங்களா இல்லையா? ஏன் அங்க போற மட்டும் எடுத்துட்டு ஆமா. போறீங்க? ஒரு மருத்துவமனைக்கு போகும்பொழுதே பணத்தோட போகணும், ஆலோசனை கட்டணம் போகும்பொழுதே எவ்வளவு கேட்பாரு, என்ன கேட்பாரு, எல்லாம் போறீங்க இல்லையா? இன்னைக்குல கன்சல்டிங் ஃபீஸ் ஆமா. 250 ரூபா பண்ணிட்டாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் 250 பண்ணிட்டாங்க. ஆமாங்க ஐயா. கன்சல்டிங் ஒரு 10 நிமிஷம் மீறி போனா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவ்வளவுதானே. 1/2 மணி நேரம்லாம் கிடையாதுங்க. எங்கங்க 1/2 மணி நேரம்லாம் இப்பலாம் கிடையாதுங்க. டாக்டர் யாருங்க 1/2 மணி நேரம் பேசுறாங்க. 10 நிமிஷம் அவ்வளோதாங்க. 20 நிமிஷம் அவ்வளோதாங்க ஐயா. அதுக்கே எவ்வளவு வாங்குறாங்க? அதுக்கே எவ்வளவு வாங்குறாங்க? 250 ரூபா டு 300 ரூபா வாங்குறாங்க ஐயா பெரிய ஹாஸ்பிட்டல்லாம். சரி அப்ப இதே மாதிரி வில்லேஜ்ல 200 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க ஐயா. ம், ஆனா சேலம் அந்த மாதிரி எல்லாம் போனோம்னா 300 ரூபாய் 200 250 ரூபாய் அந்த மாதிரி கம்மி இல்லைங்க ஐயா. 300 ரூபாய் கம்மி இல்லைங்க ஐயா. ஆனா நாம என்ன பண்றோம், 3000 ரூபாய் கட்டணம் வாங்கிட்டு 200 வகுப்பு நடத்துறேன். எவ்வளவுங்க? 200 வகுப்பு நடத்துறேன். அதுலயே அப்ப அதுக்கு வேற ஆணி வேற பிரிச்சுருங்க நம்ம எல்லாத்தையும். அந்த 3000 கட்டணங்கிறது ஒண்ணுமே இல்லை. நீ போய் இந்த 3000 கொடுக்கறதுக்கு இந்த 3000ங்கிறப்ப ஒண்ணுமே இல்லை. 10 ரூபா கூட வராது. அந்த அவ்வளவு தூரம் ஆணி வேற பேசிடுறோம். அக்குவர் இதுதான் இப்படி உயிர்னா என்ன, உடல்னா என்ன, ஏன் 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 உடம்பு உணவை நிராகரிக்கிறது, எல்லாம் பேசியாச்சு. உண்மையாலுமே உடம்பு உயிரையும் விரும்புறது இல்ல, நாம தான் தக்க வைக்கிறோம். உண்மையா உங்களுக்கு ஒண்ணு புரியுதான்னு பாருங்க. உடம்பு உயிரையும் விரும்புவதில்லை. உடம்பு உணவையும் விரும்புறது இல்லை. உணவு இந்த உடம்பு உயிரை இந்த உடம்பானது உணவை விரும்புதா? இல்ல. ஆனா மனம் விரும்புது. மனம் அப்படித்தானே. மனம் தானே உணவை விரும்புகிறது. சிகரெட்டு தான் குடிக்குது, பீடி தான் குடிக்குது. இப்ப எல்லாமே மனம் தான் விரும்புது. ஆனா உடம்பு எது விரும்புறது இல்ல? உணவை விரும்புறது இல்ல. உடம்பு உணவை விரும்பாதனால அது வெளியேற்றுது. அது புரியுதா? ஓ, உடம்புக்கு உணவு தேவையில்லாதனாலதான் வெளியேற்றுது. பின்ன எப்படி ஏன் வெளியேற்றுது? உள்ளப்ப உண்டியில காசு போட்டா உண்டியல் இருக்கணுமே இல்லையா? இல்லைங்க ஐயா. இப்ப அது தேவையானதை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அப்படி சொல்ல முடியாதாங்க ஐயா. அப்படி சொல்ல முடியாதுங்க ஐயா. அதை எடுத்துக்கிட்டு சக்கையை மட்டும் தான் வெளியே சொல்றாங்களா? அப்படி முடியாதாங்க ஐயா. அது அடிப்படையே தவறு. என்ன சக்கைன்னு யார் சொன்னாங்க? அதெல்லாம் அடிப்படை தப்பு இல்லையா? அப்ப சக்கை இல்லாத உணவா கொடு, நேரடி சத்தையவே கொடு. அதே சக்கையில உணவு கொடுக்குற, அப்ப அணுவாவே கொடு. ஓ, இப்ப அணுவாவே அதை எடுத்துக்குது. அப்படியே வச்சுட்டு அணுவாவே எடுத்துக்குது. நேரடியாக அணுவாவே எடுத்துக்குது. அது என்னது? அணுவாவே எடுத்துக்குது. ஓ, அப்பயே அது வெளியேற்றணும். உடம்பு வெளியேற்றணும் அவசியம் இல்லை. உள்ள எல்லாமே சத்து தானே. சத்து உள்ள பொருள் தானே சாப்பிட்றீங்க. சக்கையான பொருள் எதுவும் சாப்பிடுறது? சத்து உடனே அது வேற கதை வேற. சக்கையை மட்டும் தான் அனுப்புதுன்னா அது எப்படி? சக்கையை மட்டும் அது எப்படி? என்ன அது? என்ன சக்கை? அது என்ன சத்து? இப்ப சத்தை மட்டும் உள்ள கொடுக்கறது, கரெக்டா அந்த மில்லிகிராம் அளவு கொடுக்கறது. இது வரைக்கும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தோம். அதனால சொல்றேன் ஐயா. இது வரைக்கும் அப்படிதான் சரிதான். நீங்க நம்பிட்டு இந்த கேள்வியில அவங்களுக்கு போகணும். புரியுதா? அப்ப அது அந்நிய பொருளா இருந்தது ஏன் வெளியேற்றணும்? அது என்ன? அது மட்டும் அப்ப அந்த சத்துங்கிறது எது? எதை சத்துன்னு சொல்றீங்க? அந்த சத்து தானே என்ன ஆகுது? விஷமா மாறுது. அது சத்து. அப்ப அப்படி அந்த சத்து பொருள் அந்த சத்து பொருள் சாப்பிட்ற அப்படியே நோய் வருது. நீங்க சத்துன்னு சொல்றீங்க, ஒத்துக்கலாம். சக்கையை வெளியே போகுது, அப்படியே வச்சுக்கலாம். சரி, அந்த சத்து போயிட்டு தான் இருக்குது, அப்படியே அவன் நோய் வருது. சத்து போயிட்டு தான் இருக்கு. சக்கை வெளியே போயிடுச்சு. கரும்பை புளியறோம், அப்படித்தான் அர்த்தம். நீங்க அப்படி வச்சுக்கலாமா? கரும்பை புளியறோம், புளிஞ்சதுக்கு சக்கையெல்லாம் தள்ளி விட்டுருது, ஒரு பக்கம் சாறு வருது. சரி, ஒத்துக்கிறேன். சரி, அந்த சாறு கொடுக்குற ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? ஏன் இல்ல? இப்ப நிறைய உணவே வருவான். உணவு இப்ப கரும்பை புளிந்தால் சாறு வருது, சக்கை போயிருது. கரும்பு சாரை காய்ச்சறேன், பாகு எடுத்துக்கிறேன், சக்கையை அடுப்புல போட்டுறான். ரைட். நான் நேரம் இங்க வரேன். நீங்க சாப்பிட்ற இட்லி சாப்பிட்றீங்க, தோசை திங்கிறீங்க. அது என்ன? நீங்க உங்க கணக்குப்படி இட்லி தோசை திங்கிற. காலையில இட்லி தோசை பலகாரம், மத்தியானம் சோறு, அரிசி சோறு பலகாரம், இட்லி வடை போண்டா பாயாசம், சாயங்காலம் அதே மாதிரி இட்லி தோசை பலகாரம் சாப்பிட்றேன். எல்லாம் கரெக்டா சத்து தானே சாப்பிட்ருக்கான். அப்ப சரி, சக்கை தள்ளிடுது. அந்த மிச்சம் இருக்க சத்து ஐயா அவனை காப்பாற்ற மாட்டேங்குது. ஏன் அவனுக்கு நோய் வந்துகிட்டே இருக்கு? நீங்க சொன்ன சத்துன்னு சொல்லிட்டீங்க. அப்ப சத்து சாப்பிடறவனுக்கு ஏன் செத்து போறான்? நீங்க சொல்றப்ப சத்து சாப்பிட்ற உங்க அப்பாவுக்கு நோய்ங்கிறீங்க, அம்மாவுக்கு நோய்ங்கிறீங்க, பாட்டனுக்கு. இப்ப எங்க வீட்டுல எங்க சுத்தி எல்லாரும் நோய் தான். நான் இருக்கிற வீட்டுல நான் ஒரு 2 வீட்டுல தான் இருக்கேன். நம்ம 2வது கீழ் வீடு, ஒரு மேல 2 வீடு. இங்க கீழே ஒரு வீடு இருக்கு. எல்லாரும் நோயாளி தான். பக்கத்தால அதுக்கத்தால 2 3 மாடியெல்லாம் இருக்கு. எல்லாரும் நோயாளிகள். ஆஸ்பத்திரிக்கு போகாத ஆளே கிடையாது.
எல்லாம் மாத்திரை திங்கிறவங்க தான். சரி, ஏன் மாத்திரை திங்கணும் அவங்க? நீங்க சத்து திங்கிறீங்கல்ல, சத்து திங்கிறவனுக்கு ஏங்க மாத்திரை திங்கணும்? ஆமாங்க. அப்படின்னா அது அந்நிய பொருளாக மாறுது. சரி, அப்படியே அந்த சத்து தின்னவங்களுக்கு ஏன் நோய் வருது? சரி, அந்த சத்தை அந்த மாத்திரை சரி பண்ணுதா? இந்த பாருங்க, அனுபவசாலி உட்கார்ந்துருக்காரு திருமாறன் ஐயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் வந்து கடுமையான சிக்கல் இருந்தவர் தான். நிறைய சத்து பொருள் நினைச்சு சாப்பிட்டவர் தான். கடைசியில் என்ன ஆயிட்டாரு? கடுமையான தண்டனைக்கு ஆளாகி இப்ப என்ன சத்தே இல்லாம சுத்தம் பண்ணிட்டாரு. சுத்தம் பண்ணிக்கிட்ட பொழுது உடம்பானது தன சத்து பொருளை வெளியே இருந்து உறிந்து கொள்கிறது. வெளியே இருந்து உறிஞ்சு கொள்கிறது. அதுதான் உண்மையான சத்து. ஏன்னா நாம் சாப்பிடுறது அத்தனையும் அந்நிய பொருளாக பாக்குது. உயிரே அந்நிய பொருள் தானுங்க. அதனாலதான் வெளியே போகுது. உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நாம என்ன பண்ண தெரியுமா? இந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா? உயிரை ஏன் தெரியுமா தக்க வைக்கிறோம்? உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்படித்தானே திருமரன் ஐயா? உயிரை தக்க வைப்பது உண்மையை புரிந்து கொள்வதற்குத்தான். என்னது? ஆமா, உண்மையை புரிந்து கொள்வது. ஆமா, அதுக்கு தான் போராடுறான். பின்னாடி என்ன உயிரை தக்க வச்சுட்டு என்ன வச்சுட்டு என்ன 10,000 உயிர் வாழ போறோமா? அது அல்ல. அப்ப உண்மையை ஏன் இவ்வளவு உணவு கட்டுப்பாடை வச்சுக்கிறோம்? எல்லாரும் தின்னுட்டு சாகுறாங்க, நாம மட்டும் உணவு கட்டுப்பாடுக்கு வந்து ஏன் சாகுறது இல்லை? எல்லாரும் தாறுமாற உணவு சாப்பிட்றாங்க, எல்லாரும் இறந்து போய் விடுகிறார்கள். நம்ம உணவு கட்டுப்பாடுக்கு வந்த உடனே ஏன் சாவல? திங்கிறவன வரிசையே 3 வேளை 4 வேளை 5 வேளை உணவு, 3 வேளை 4 5 வேளை சாப்பிட்றோம், பூரா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கிறான். நம்ம கடுமையான உணவு கட்டுப்பாடு வருகின்ற பொழுது ஆரோக்கியம் ஏன் வரணும்? நாம் ஏன் சாகக்கூடாது? இயற்கையிலே நம்மளுக்கு சத்து கிடைக்குது. அதுதான் மிச்சத்தை அவன் சரி செய்ய. அப்ப உண்மையாலுமே எந்த அளவுக்கு நாம் உணவை குறைத்துக் கொள்கிறோமோ, நீரை மருந்தாக அருந்தி, நம்ம நீரை மருந்தாக அருந்தி எந்த அளவுக்கு உணவு பழக்கத்தை, எந்த உணவு பழக்கம் கூட இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. எந்த உணவு பழக்கத்தையும் நீங்க சிறிதளவு எடுத்துக்கொண்டு நீங்கள் நீரை மருந்தாக அருந்தி கொண்டே இருந்தால் நீங்கள் மட்டும் ஏன் ஆரோக்கியமா இருக்கணும்? அப்படின்னா உணவை குறைத்துக் கொள்வதனால் ஆரோக்கியம் வரும் என்று இயற்கையில் இருக்கிறது. உங்கள் உணவு பழக்கத்தை, உணவு பழக்கம்ங்கிறது இயற்கை. உணவு பழக்கம் என்பது உடலுக்கு சொந்தம் அல்ல. நீ மனம் விரும்பி உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்கிறாய், அவ்வளவுதான். அப்ப அது சமாளிச்சுக்குது. ஓ, நீ பண்ற சிறிய குற்றத்தை அதை சமாளித்துக் கொள்கிறது. நீ பண்ற சிறிய குற்றத்தை சமாளிச்சு கொடுக்குது. பெரிய குற்றம் செய்கின்ற போதுதான் நோயை உண்டாக்கி அவனை சாபிடிச்சிருக்கு. அவனை ரொம்ப நம்ம தாக்கு பிடிக்க, நம்ம வந்து வெளியேற்ற முடியாத அளவுக்கு, நான் சரி செய்ய முடியாத அளவுக்கு நீ மனம் போன போக்கு, அதாவது உடம்பு சரி செய்ய முடியாத அளவுக்கு மனம் போன போக்கு தின்றது. அப்படித்தானே? பணம் இருக்கிறது, காசு இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதான் அப்படி ஒரு ஆணவம் நமக்குள்ளேயே. அதாவது இந்த உடம்பு என்னமோ நமக்கு சொந்தம் நினைச்சிட்டு, உயிர் நமக்கு சொந்தம் மனசுல அப்படி தப்பா நினைச்சுக்கிறது. எங்கிட்ட பணம் இருக்கு, நான் அது நேரடியே எங்கடா போறான்னு கேட்டீங்கன்னா போதை பொருளுக்கு தான் போவான், அல்லது குடி குத்திய வீட்டுக்கு போவான், அல்லது நொறுங்க திம்பா. இதை தவிர என்னங்க செய்ய போறான்? ஒண்ணும் செய்ய முடியாது. இதான் உலகமே செஞ்சுட்டு இருக்குது. குடி ஊத்திட்டு பணக்காரன் பிற குடியா இருப்பான், அப்புறம் வேற எல்லாம் இருக்கும், விபச்சாரத்துக்கு போவான், குடி இருக்கும், விபச்சாரம் இருக்கும். இந்த அடிப்படை ரெண்டே வந்தாச்சு, குடி, விபச்சாரம், அளவு கடந்த உணவு. இதுலதான் அந்த மனிதன் இருக்குது. இதுலதான் இந்த மனிதன் இருக்கிறான். குடி, விபச்சாரம், அளவு கடந்த உணவு. இத தின்னுட்டு தான் சூதாட்டம், இப்படி இந்த மாதிரி நிறைய கற்பனை பண்ணிக்கிறான். நிறைய கற்பனை, தனக்குள்ள கற்பனை வேற. என்னது? கற்பனைகள் வேற. நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், அப்படியே நம்மள ஒன்னும் அசைக்க முடியாது, அப்படியெல்லாம் இவங்க கற்பனை பண்ணிக்கிறது. அதாவது இவங்களுக்குள்ளே கற்பனை பண்ணிட்டு அப்படியே எகத்தாளமா, இயற்கையில எகத்தாளமா பேசுறது, இயற்கையில எகத்தாளமா பேசுறது, கேவலமா பேசுறது. நான் ஆறு, நீ ஆறு, அப்படியே உடம்புன்னு ஒண்ணு இருக்குதுடா முண்டம். அப்புறம் பாரு கடைசியில மாட்டிக்கிறான். கடைசியில ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகும் பொழுது ஐயோ 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 கத்துறான். ஏப்பா, இவ்வளவு எகத்தாலமா இருக்கிறவன் உடமையை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கணுமே இல்லையா? அந்த தான் நம்ம இது பண்றோம். அதனால அப்படிதான் வெங்கடேசன் கெட்டு போனார். வெங்கடேசன் நிறைய உணவு சாப்பிட்டு 93 கிலோ எடை இருந்ததை 5 மாசத்திலேயே 63 கிலோ எடையை மாத்திரார். கிட்டத்தட்ட 30 விழுக்காடு, 30 கிலோவை 150 நாள் படப்பட்டு கரைச்சி எடுத்துட்டார்.
உலகத்தில் முதல் மனிதன், உலகத்துல முதல் மனிதன், அதாவது உலகத்தில் முதல் மனிதன் நீரை மருந்தாக அருந்தி 2000 ஆண்டுக்கு அப்புறம், அல்லது 200 ஆண்டுக்கு முன்னாடி, 100 ஆண்டுக்கு முன்னாடி கூட சாட்சி இருக்கு. நமக்கு குகை வரலாறுன்னு சொல்லுவாங்க. குகை வரலாறு, குகை வரலாறுல அந்த குகையில யோகிகள் எப்படி, நம்ம நாட்டுல யோகிகள் இருக்கிறாங்க, எந்த நாட்டு யோகிகள் கிடையாது. ஏழாம் அறிவை ஏழாம் அறிவின் வலிமை அதிகமாகணும். அறிவின் வலிமைனா எல்லாம் அறிந்திருக்கணும். ஓ இதுதான் பண்ணுது, ஓ உணவுன்னு இப்படித்தான் பண்ணுது. அப்ப அப்படியெல்லாம் அந்த அறிவு இருக்கணும். என்னது, உணவு இதெல்லாம் பண்ணுது, அப்ப நாம் சாப்பிடுற உணவு தான் நம்மை கெடுக்கிறதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு பேர் அறிவோட வலிமைன்னு பேர். என்னது, அறிவோட வலிமை. நீங்க அறிவை வச்சுட்டு வலிமையை பயன்படுத்துறது. நீங்க என்ன பண்றீங்க, நாக்குக்கு வேலை கொடுத்து போட்டு ஐந்தாம் அறிவுங்க இந்த சுவைக்கு வேலை கொடுத்துட்டு அறிவின் வலிமை இல்லாத ஒரு டாக்டர் போய் மாட்டிக்கிறீங்க. அறிவின் வலிமையை பத்தி பேசாத ஒரு டாக்டர் போய் மாட்டிக்கிறீங்க. அவன் அறிவை வைத்துக் கொண்டு எதை குணமாக்க முடியாது, அறிவை வைத்துக் கொண்டு நோயை குணமாக்க முடியாது. மன வலிமை வைத்துக் கொண்டுதான் என்ன பண்ண முடியும், நோயை குணமாக்க முடியும். அதனாலதான் இங்க மனம்ங்கிற ஆட்சி வருது. அப்ப இங்க மனதை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும். எதை வைத்துக் கொண்டு, மனதை வைத்துக் கொண்டுதான் ஆரோக்கியம் பெற முடியும். இப்ப அவர் அனுபவத்தை சொல்லுவார். சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு மன வலிமை இருந்து கிடைத்தாங்க ஐயா நீங்க குணமா நீங்க திருமாறன் ஐயா. ஆமா ஆமா ஆமா. அப்ப நீங்க மன வலிமை என்பது உணவு. சொல்லுங்க 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 நீங்களே. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் வந்து நம்மளுக்கு சில சைனஸ் ப்ராப்ளம், ஆல்சரு இதெல்லாம் இருக்கும்போது உணவையும் சாப்பிட்டுக்கிறது, அப்படியே போய் மருந்து எடுத்துக்கிறது. இப்படியே இருக்கும்போது அந்த மருந்துனாலையும் பெரிய நன்மையும் ஒன்றும் வரல. நோய் அப்படியே இருக்கு, சாப்பாடும் போயிட்டே இருக்கு. அதனாலையும் இந்த கேஸ் டபுள் கொஞ்சம் உணவு பூரா நம்ம சாப்பிட்றது பூரா சளி உணவு, அது பூரா சளி பிடிக்கிறது, இது மாதிரி தொந்தரவு, இந்த மண்டை அழுத்தம், தூக்கமின்மை, இது பூரா இருந்துகிட்டே இருந்துச்சு. எதுவுமே சரியாகல. நம்ம அந்த அந்த நீர் மருத்துவத்துக்கு வந்த பிறகுதான், அந்த உடலை சுத்தம் பண்ண பிறகுதான் எல்லாமே சரியாகுது. எல்லாமே அப்பதான் சரியாகுது. இது அனுபவபூர்வமான உண்மை. ஆமா. அதாவது வந்து அதுவும் இல்லாம பாருங்க, சரியா ஆன பிறகு பலவடி சோறு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா பலவடியும் சளி பிடிக்குது. சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் இல்ல, சாப்பிட்டா சளி பிடிக்குது, தலைவலி இதெல்லாம் வருது. சாப்பிடாம இருந்தா எந்த இதுவுமே உடல் நல்லா இருக்கு. உணவு சாப்பிட்டாதான் தொந்தரவு வருது. ஆமா. அப்ப என்னன்னா அது விஷமா மாறி நோயை உண்டாக்குது. அது பேர் பாய்சன். ஃபுட் பாய்சன். உணவு விஷமா மாறி மயக்கம். ஏன் என்ன விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, விஷமாக அதாவது விஷமாக மாறுகின்ற காரணத்தினாலதான் இந்த விஷம் தான் மனிதனுக்கு. இப்ப ஒரு விஷம் சாப்பிடுறான், பாம்பு கடிச்சிருச்சு, மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு, தலைவலி, மரணம் எல்லாம் வருது. அதே மாதிரிதான் ஃபுட்டு என்பது மெல்ல மெல்ல விஷமாக மாறி உங்களை என்ன பண்ணுது, பல்வேறு நோய்கள் உண்டாக்குது. பாம்பு கடி எப்படி விஷமா மாறி மனிதனை கொலை செய்கிறதோ, அதே மாதிரி உணவும் விஷமா மாறி பல்வேறு நோய்களாக உண்டாக்குதாதான் அவர் சொல்றாரு. அப்ப என்ன பண்ற, அந்த பாம்பு கடி எப்படி உடனடியே கொல்லுதோ, இது தாமதமாக தாமதமாக சித்திரவதை பண்ணி கொள்ளுது. பாம்பு கடிச்ச உடனே இந்த 1 மணி நேரத்துல பல்வகையான சித்திரவதை பண்ணி கொள்ளுது. பாம்பு கடிச்ச உடனே பல்வேறு சித்திரவதை அனுபவிச்சாகணுங்க. பாம்பு கடிச்சாலுமே இந்த 1 மணி நேரத்துல பல்வேறு சித்திரவதை அனுபவிச்சாகணும். படு பயங்கரமான மயக்கம், வாந்தி. அந்த விஷமானது உள்ள போய் வேலை செய்யுது. ஆமா ஆமா. படாத பாடுபட்டு கை வீங்கி கால் வீங்கி, பாம்போட விஷம், கொடூர விஷம் அது. இதுக்கு பாத்தீங்கன்னா அணுவளவு தான் இருக்கு. 1 மில்லிகிராம் 2 மில்லிகிராம் தான் இருக்கு. அதுக்கு பேர் நியூரோடாக்சின் பேரு. நியூரோடாக்சினா
நரம்பு வழியாக போய் ஆளை கொண்டு நரம்பு வழியாக அப்படியே இப்ப மின்னல் மாறிட்டீங்க. எப்படி? மின்னல் மாரி. அதான் நீரோடாக்சின் பேர். அதுக்கு பேரு கோப்ரா. கோப்ரா டாக்ஸின் ஈஸியா நீரோடாக்சின் சொல்லுவாங்க. கோப்ரா டாக்ஸின். கோப்ரானா பாம்பு, ராஜநாகம், அது மாதிரி நிறைய இருக்கு. எல்லாமே கொடூர விஷம் முடியாது. அதை விட ஆப்பிரிக்காவில் கருப்பு இன ஒரு பாம்பு இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா வாயை திறந்துன்னா எல்லா பாம்பும் வாயை திறந்த ஒரு மாதிரி ரத்த சிகப்பா இருக்கும். ஆனால் அந்த கருஞ்சேவு அந்த பாம்பு மட்டும் வாயை திறந்துன்னு வச்சுங்க உள்ள கட்டம் கரையன்னு இருக்கும். அது இருட்டாவே இருக்கும். எப்படி? இருட்டாவே இருக்கும். வாய் வந்து கருப்புமா இருக்கு. இப்படித்தான் இருக்கும். வாயை திறந்தாவே கருப்பா இருக்கு. இப்படித்தான் இருக்கும். அது இப்படி கட்டம் கரையன்னு தான் இருக்கும். அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆளை கடிச்சதுன்னா அந்த கடிக்கிற விஷமானது ஏறத்தாழ 20 பேர்த்த கொள்ற அளவுக்கு விஷம் இருக்குதாம். எத்தனை பேர்த்த? 20 பேர்த்த கொள்ற அளவுக்கு விஷம் இருக்குதுங்க. இருக்கிறதுல கொடூர விஷம். அது பேரு பிளாக் மாம்பான்னு போட்டு பாருங்க. நீங்க வந்து சும்மா இருக்கிறது போட்டு பாருங்க. அது எவ்வளவு வீரியன்னு பாருங்க. பிளாக் மாம்பா. பிளாக் மாம்பான்னு பேரு. பாம்பா தான் மாம்பாவை மாதிரி. பிளாக் மாம்பா தமிழ் சொல்லுது அங்க போயிடுச்சு. பிளாக் மாம்பா. அந்த பாம்பை கண்டு நடுங்காது யாரும் கிடையாது. வந்து அவ்வளவுதான். ஒரு கடி கடிச்சதுன்னா அந்த விஷம், அதோட விஷத்தை வந்து 20 பேத்துக்கு செலுத்தலாம். அந்த அளவுக்கு கொடூர விஷம் முடியாது பிளாக் மாம்பா. ராஜநாகம் கீச்சனால கிட்ட வராது. ராஜநாகம் எல்லாம் கிட்ட வராது. சரி, இப்ப நாம வந்து இந்த விஷக்கடியால், அதனாலதான் பிராணத்துல பாத்தீங்கன்னா, பிராணத்தை பத்தி விஷத்தை சாப்பிடாதேம்பாங்க. பிராணத்தை பார்த்தீங்கன்னா விஷத்தை சாப்பிடாத. சிவன் வந்து விஷம் சாப்பிடுவான். பார்வதி வந்து உடனே அடக்கி பிடிச்சிக்குவாப்புல. அப்ப இந்த உணவுங்கிற விஷயத்தை சாப்பிடுகின்ற பொழுது பார்வதி வந்து தொண்டையில வந்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அது தொண்டை வரைக்கும் போச்சு, நின்றுருச்சு. ஏன்னா இந்த கடல்ல கிடையாதுன்னு ஒரு கதை பாருங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உணவை தான் அவங்க குறிக்கிறாங்க. உணவை தான் மறைமுகமாக உணவு தான் விஷமா மாறுது. உணவை சாப்பிடுகிறார் யாரு? சிவன் வந்து உணவை சாப்பிடுறான். உடனே பார்வதி டக்குன்னு அமுத்தி பிடிக்கிற. உடனே வந்து அது ஒரு கதை இருக்குது. அப்ப இல்ல அது என்ன கதைன்னா, திருப்பார் கடலை வந்து கடையிறாங்க. திருப்பார் கடல்ல கடையும் போது அமிர்தம் வருது. அமிர்தம். அந்த அமிர்தம் எடுத்து அந்த எல்லாரும் அந்த தேவர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப வந்து இந்த ராகு கேது அந்த அசுரன் தான் கொஞ்சம் அது கூட அந்த விஷத்தை கலக்கும் போதுதான் அதை எடுத்து பெருமாள் ஒரு சிவன் சாப்பிடுறாரு. அது சாப்பிட்டது போய் தொண்டையிலே நிக்குது. சரி, இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அது உணவு விஷம்னு குறிக்கிறது தான். அது ஒரு உணவே விஷமாகுது அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். அதுதான், அவ்வளவுதான் விஷயமே. இதெல்லாம் கதையில கூட சொல்லுது. புரியுதா? உணவு. அதனாலதான் ராமனுடைய கதை, இந்த ராமாயணம் சொல்லக்கூடிய கதையில கூட, ராமாயணம் என்று சொல்ல கதையில கூட இந்திரஜித்துன்னு ஒருத்தன் இருக்கிறான், ஒரு கதாநாயகன். அந்த இந்திரஜித் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் 12 ஆண்டுகள் அன்ன ஆகாரம் இருக்கிறாங்களோ, அன்ன ஆகாரம் இல்லாம இருக்கணுமாமா. அந்த அன்ன ஆகாரம் இல்லாம இருக்கிறவன் வந்து என்னை வந்து கொலை செய்யலாம். அப்படின்னா இந்த உடம்பு விஷத்தன்மை இல்லாமல் தூய்மையானவன் தான் என்னை கொலை செய்யணும்னு அவன் வர வாங்கிட்டு வந்திருக்கான். இப்படிலாம் ஒரு கதை இருக்கு. இப்ப அன்னாகாரம்னாவே விஷம்னு அர்த்தம். அன்னாகாரம்னாவே விஷம். இதைத்தான் வந்து முதல்ல பயிற்சி கொடுக்குறாரு விஸ்வாமித்திரர் தான் வந்து ராம லட்சுமணனுக்கு வந்து ஆசிரியராக இருந்து சொல்லித்தர்றார். என்ன சொல்லித்தர்றார்? தம்பி, குழந்தைகளா, நீங்கள்லாம் வந்து இந்திரஜித்தை கொலை செய்யணும். இப்படி சாப்பாட்டுறாம நல்லா தின்னு போட்டு இருக்க முடியாது. நீங்க சாப்பாட்டுறாமனா இருக்க முடியாது. ஏன்னா இவங்க மன்னர்கள். நீ சாப்பாட்டுறாமனா இருக்க முடியாது, தின்னு கட்டவனா இருக்க முடியாது. யோகம் கற்றவனாக இருக்க வேண்டும். தின்னு கட்டவனாக இருக்கக்கூடாது, யோகம் கற்றவனாக இருக்க வேண்டும். அதனாலதான் சாப்பாட்டு ராமன் யோகராமனாக மாறினான். என்ன ராமன் என்னவா மாறினா? இது கதை இருக்கு, இன்னைக்கும் சொல்லுவாங்க. சரியான சாப்பாட்டு ராமன். ஏன் சாப்பாட்டு முருகன் சொல்லல? சாப்பாட்டு சிவன் ஏன் சொல்லல? சாப்பாட்டு முருகன் யாரும் சொல்லலையே, சாப்பாட்டு சிவன் யாரும் சொல்லலையே, சாப்பாட்டு ராமன் தானே சொல்றாங்க. ஏன் அந்த பையன் ஏன்னா அந்த கதையில அது வருது, அந்த விஷயத்தை புடிச்சிட்டாங்க அவங்க. அப்ப சாப்பாட்டு ராமன் என்ன ராமன் மாறுறான்? உணவை விடுகின்ற பொழுது இயற்கை சக்தியில வாழுகின்ற யோகராமன். அதே பேரே யோகராமன் பேரு. யோகாராம், சாப்பாட்டு ராம் அப்படின்னு யோகராமன். அதைத்தான் நாம என்ன பண்றான்,
உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது நம்ம என்னவா மாறுறோம்? யோகராமனாக மாறுகிறோம். யோக கேசவன், யோக திருமாறன், இதான் விஷயம். திருமாறன் யோக திருமாறன், யோக திருமாறன் ஐயா ஐயா திருமாறன் ஐயா யோகா திருமாறனை மாத்தாரா? ஆமா மாறிட்டாரு. நல்லா ஆமா மாறிருக்காரா? ஆமா ம். யோகா நம்ம யோகா மாறனை நெருக்கி மாறிட்டாராட்டு இருக்குது. பார்த்தா தெரியுது. அ- முன்ன பார்த்ததுக்கு நம்ம ஆ, ம். வித்தியாசம் ம். தெரியுது. ரத்தம்ல 90 சுத்தமாயிடுச்சுல்ல. 90% ஆயாச்சு. பத்தியா ஏதோ 90% பணவெல்லம்லாம் சாப்பிட்டுட்டு கிடந்தேன்னாரு. இல்ல எல்லாம் உணவு பண்ணி இப்ப சாப்பிட்டாலும் ஆ அந்த படை வெடியும் நம்ம தண்ணிக்கு வர முடியும். அதான் இப்ப பாதியாவது இல்ல யோகாராமனா நம்ம வந்துட்டீங்களா? நம்ம ஒரே ம். ஒரு நாள் சாப்பிட்டுட்டோம்னா ஆ படைவெடியும் நம்ம நீர்லயே போனோம்னா அந்த விஷத்தை எடுத்துடலாம். அது இல்ல தெரியுதுல்ல. அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு சார் நம்மளுக்கு. பலபடி குழியில விழுந்தாலும் குழியில என்னைக்காவது விழுந்தாலும் ஒரு நாள் எதையாவது பிடிச்சி ஏறிக்கணும். ஆ ஆமா முழுசா இன்னும் நிப்பாட்ட முடியல. ஓ, ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டுறோம். அது சாப்பிட்டுட்டு ம். பழையபடியும் விரதத்துக்கு வந்துடுறோம். இப்படியே மாறி மாறி நம்ம இருக்கிற இன்னும் முழுசா அந்த 100% ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும். ஆமா குழந்தை விழுந்து விழுந்து எழுந்திருக்குது, அப்புறம் ஓடுது. வந்துடலாம். ம் 90 ம் 95 ஆக்கணும். ஆமா 90 அதுதான் என்னைய நெருக்கிட்டே இருக்காரு. என்னைய ஆமா ஆமா 100க்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. 100 இன்னைக்கு மார்க் அளவு வாங்கி முன்னா 100 மார்க் ஆமா வாங்கினா 100 வாங்கினேன். ஸ்கூல்ல கடுமையான ஃபர்ஸ்ட் வேலையா. உணவு ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வந்தோம். சும்மா எல்லாம் மாயை இந்த உணவுன்றது பெரிய மாயை. ஆ அப்படியே நம்ம நாக்குல அந்த ருசி தட்டிக்கிட்டே இருக்கோம். எப்ப ருசியா தின்ன வாய் இல்லையா நம்ம வாயி. ஆமா அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, நம்ம எல்லாம் ஆமா இந்த வாய்க்கு ஒரு ஹோட்டல்ல நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல நல்லா இருக்குன்னு போய் ஆ எல்லாமே தின்னு தின்னு நம்ம ம், இந்த நிலைமைக்கு அத நாக்க ருசி பழக்கிட்டோம். அத வீட்டுல நம்ம வீட்டுக்காரம்மா எந்த குழம்பு நல்லா வைக்கும், ஒரு ஆ, நாள் அந்த குழம்புல இன்னைக்கு இந்த புளிப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த அளவு அந்த ஆ, ருசி. இன்னைக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, இன்னைக்கு ம், கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. அந்த அளவு நம்ம அந்த சாப்பாடோட ருசியை ரசித்து சாப்பிட்டுருக்கோம். ஆ, எல்லா உணவுமே நம்ம ரசிக்காம அதை உள்ள போகாது. ஆமா ரசிச்சு நாக்கு அந்த எல்லாம் அந்த சுவை நரம்புகள் எல்லாம் உணர்ந்துதான் நம்ம அந்த உணவு கூட சாப்பிட்டுருப்போம். ஆ, விடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதாவது ம், பெரிய வைராக்கியம் வேணும். சும்மா முழுசா நம்ம முழு மனசை அதுல வைக்கணும். ஆ, இது விட்டுருணும்டா அப்படின்னு ஆமா நம்ம முழு மனசை நம்ம அது மனசை அலைபாய விடாம நம்ம அந்த கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். பெரிய வைராக்கியம் கஷ்டம். ஆமா வைராக்கியம் இருக்கணும். 90% இருந்து இன்னும் அந்த 95க்கு போக முடியலையே. ஆ, அதாவது ஒரு ஆசை வந்துடுது இல்ல இன்னும் 5 நம்மளுக்கு. மார்க் வாங்கி பண்ணணும்னு பாக்குறீங்க. நம்ம இன்னும் அந்த 5 மார்க், அது 5 மார்க்ல தான் நிக்கிறேன். ஆ, அதை கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்துடலாம். ஆஹ் அதான் அது அதான். இவர் நம்ம ஆசீர்வாதம் இருக்கு, குருவோட ஆசீர்வாதம் இருக்கு. ஆ, அவர் அவர் கூட தொடர்புல இருந்தோம்னா அந்த 5% மாத்திரலாம். நம்பிக்கை இருக்குதுல்ல, நம்பிக்கையா இருக்கணும், அது ஆசீர்வாதமும் பெரிய இருக்கணும். நம்ம ஒண்ணுமே செய்யாதன்ற இது வந்துருச்சுல நம்மளுக்கு. ஆ உணவு இல்லாம நம்மளால இருக்க முடியுன்ற நம்பிக்கை வந்துருச்சுல. வந்துடுச்சு இல்ல. இப்ப பயம் போயிட்டு இன்னைக்கு ஆ, காலையில இருந்து வெறும் தண்ணி தான். நான் ஆ, காலையில இருந்து வெறும் இன்னைக்கே தண்ணி தாங்க. இந்த பாருங்க, ஆ, ஆ, பாட்டில் வச்சிருக்கேன் பாருங்க. 1/2 மணி ஆ, நேரத்துக்கு 40 ml. ஆ, இந்த பாட்டில் தண்ணி வச்சிருக்கேனா இல்லையா? ஆமா ஆமா. இப்ப பேசுறேன், சவுண்டா தானே பேசுறேன். ஆ ஆ ம் ஆ பேசுது. நல்லாதான். ஆமா, நல்லா தானே பேசுறேன். ஆமா காலையில இருந்து வெறும் தண்ணி தான். இப்ப மணி என்னாச்சு? 4:45 ஆச்சு. 4:45. ம் நம்மள என்ன பண்ணிருச்சு? ஒண்ணும் பண்ணல. ஒன்றும் பண்ணல. வெறும் தண்ணியில தான்.
வெறும் தண்ணியில 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 40 ml உள்ள போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. ஒரு விட்டு உணவுன்றது எதுவுமே இல்லை. அதான் என்ன பண்ணிருச்சு, நம்மளாம் ஒண்ணுமே செய்யலையே, என்னதான் இருக்கேன். அதான் விஷத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுது? ஆமா, நம்ம நினைச்சா சாப்பிடலாம், நினைச்சா விடலாம். எல்லாம் நம்ம மனசுதான் காரணம். ஆமா, மனசு எதுவுமே செய்யாது. அந்த பயத்தை நீக்கணும். பயம். மனசை அந்த பயம்தான் முதல் எதிரி. ஆமா ஆமா, பயமே கொன்னுடும். ஒரு நாள் விட்டு பாருங்க, ஒரு நாள் 3 வேளை நம்ம நிப்பாட்டிட்டோம்னா அடுத்த 2வது நாள் ஆட்டோமேட்டிக்கா போக முடியும். அதான் நானெல்லாம் 20 நாள் வெறும் கருப்பட்டி, 20 நாள் வெறும் கருப்பட்டி தண்ணியில இருந்தேன். அப்புறம் 30 நாள் வெறும் தண்ணியில இருந்தேன். 30 நாள். அப்ப அந்த கருப்பட்டியிலேயே ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு 5 கிராம் அப்புறம் தண்ணி குடிச்சுக்கணும். ஆமா, அதுக்கடுத்து 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 15 கிராம். இப்படியே 10 நாள் முதல் இருந்தீங்கன்னா நம்ம அடுத்து ஒரு நாள் கூட தண்ணி இல்லாம இருந்து பாருங்க. வெறும் தண்ணி, வெறும் தண்ணி 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 40 ml 50 ml கூட குடிக்க ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான் விஷயம். 1/2 மணி நேரத்துக்கு. ஆமா, அவ்வளவுதான், ஒண்ணும் செய்யாது. உடம்பு இளைக்காது. பசிக்கிற மாதிரி. ஆமா, ஒண்ணும் செய்யாது. பெரிய நம்மளை ஆனை பன்னீர் பூனை பன்னீரா நம்ம முதவோட எனக்கெல்லாம் ஒரு சொல்லும் போது பயமாவே இருக்கும். எப்படிதான் இருக்கு அவர் சொல்லுவாரு, சும்மா விட்டு பாருங்க, என்ன செய்யுதுன்னு பாத்துருவோம். ஆனா மிஞ்சி போன உசுறுதான் போன போயிட்டு போகுதுன்னு போற உயிர் தானே இன்னைக்கு விட்டு. அப்படி பார்த்ததுதான் இது. ஆமா, என்னைக்கு சாக போறோம்ல, சாகுறது உயிர் தானே. அது உணவு தின்னுட்டு சாகுறதுக்கு உணவு தின்னாம செத்து போவோம், நல்லது தானே. இப்ப என்ன ஆயிடுச்சு, யோகா மாறிட்டீங்க. ஆனா நோய் போகாது. அந்த சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்டா இருக்க நோய் போகுது. இது எது லாபம்? நோய் போயிடுது. நோய் போயிடுது, அதை பாருங்க. அது எங்க போச்சு? அது வீட்டுக்கா போயிடுச்சு. எங்க போச்சு? அவங்க வீட்டுக்கா போச்சு. போட்டாதான் நோய், பட்டினி போட்டாதான் நோய் போகுது. வந்த வழியே போயிடுச்சு. நம்மளுக்கெல்லாம் ஆமா, சுகர்ல இருந்த மூளை தெரியலையே, அது எங்க போச்சு? வந்த வழியே போயிடுச்சு. ஆமா, மருந்தே இல்லாம, எந்த மருந்தும் இல்லாம வெறும் தண்ணியில சுகர் எப்படி நில்லாச்சு சொல்லுங்க. அப்புறம் எங்க போச்சு அது? இப்ப 4 தடவை 5 தடவை எல்லா தடவையும் நெல்லு, சுகரே உடம்புல இல்லை. எப்படி எங்க போச்சு அது? அதாவது அனுபவமா சொல்றீங்க. ஆமா, அனுபவத்துலதான் சொல்றேன். டெஸ்ட் பண்ணி பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி யூரின் டெஸ்ட் எல்லாம் பண்ண பிறகு எல்லாம் அந்த சாப்பிட்றதுக்கு முன் அதை அந்த 100 வரைக்கும் சொல்றியா, நம்மளுக்கு அந்த 100 வரைக்கும் வர மாட்டேங்குது. சாப்பிடும் முன் அந்த 80 85 இப்படியே இருக்கு, 86 இப்படியே இருக்கு. சாப்பிட்ட பெண் 150 வரைக்கும் இருக்கலாம் இல்லையா, நம்மளுக்கு 130க்கு மேல ஏற மாட்டேங்குது. 3 இட்லி ஒரு டீ சாப்பிட்டா 2 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தோம்னா 3 இட்லி ஒரு டீ, இனிப்பு போட்டு நல்லா இனிப்பெல்லாம் போட்டுதான் சுகரோட 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது அப்பயே 120 130 இருக்கு. அந்த மினிமம் 150 அதுக்கே வரல. எங்க போச்சு அந்த இது? இட்லி சுகர் தானே, மாவு பொருள். டீ, பால் டீ சாப்பிட்டேன், பால் போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டேன். அந்த ஒண்ணுமே இல்லாம எல்லாமே நார்மல் ஆகுது. எப்படி?
நார்மல். ஆமா அந்த மினிமம் கீழே இருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்ல, அந்த 3 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசம் ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த 3 அந்த ஹெச்பிசியா என்னமோ ஆமா சொல்லுவீங்க, ஹெச்பிசியா. HbA1c அது பயங்கரமா இருக்கு. HbA1c அதெல்லாம் எடுத்தா ஆ 6 நம்ம 6 கீழேயே குறையுது. ஆமா அதுக்கு கீழேயே வந்துருச்சு. நார்மல் அது வந்து 6 இருக்கணுங்கிற, ஆனா அது 6வே வரல, அது 5லயே இருக்கு. அப்படின்னு நீண்ட காலமா 6 தான் இருக்கணும், 6க்கு கீழே வந்துருச்சு நம்மளுக்கெல்லாம். அப்படின்னு 10 இருந்தது. இன்சுலின் போடுற ஸ்டேஜ், இன்சுலின் போடுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதான் இன்சுலின் போடுற ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம அப்பதான் ஸ்டார்ட்டா நம்ம அறிமுகமான பிறகு அந்த கையில வச்சிருந்த ஹோமியோபதியா நான் சாப்பிடுவேன். 3 வாரம் மருந்து எல்லாம் தூக்கி குப்பையில போட சொல்லி, அப்ப இருந்து உடனேயும் போயிட்டு நம்ம தண்ணி குடிச்சு ஒரே நாள் 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு அப்படி போய் மருந்து மாத்திரம் தூக்கி எரிங்கன்னு சொல்லியாச்சு. இல்ல மருந்து மாத்திரம் தூக்கி எரிங்கன்னு சொல்லியாச்சு. எதுவுமே இல்ல, குப்பையில போட சொல்லிட்டாரு. குப்பையில போட்டுட்டு அன்னைக்கு இருந்து மருந்துன்றது இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே சொல்லல. குப்பையில போடுறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறோம். ஆமா குப்பையில அது ஒண்ணும் புரோஜனமே இல்லை. குப்பையில போடுறத போய் வகுத்துல போட்டுருக்கீங்க. அது போய் ஒன்னும் செய்யவும் மாட்டேங்குது, ஒரு புரோஜனமும் இல்லை. வெற்றியில காசை மாசத்துக்கு எவ்வளவு மருந்து அப்பா, வாரம் வாரம் போய் வாங்கிட்டு இருக்கேன். இந்த ஹோமியோபதிய வாரம் வாரம் போய் காமிச்சு மருந்து வாங்குறது. இன்னைக்கு எப்படி இருக்கா, அன்னைக்கு என்ன, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. வெற்றி வேலை தான், வெற்றி வேலை. மனசு கஷ்டம், எல்லாமே கஷ்டம். அந்த நோயோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும், பெரிய தொல்லை. நாக்கெல்லாம் வறட்சியா இருக்கும். நம்ம இதுல வந்த பிறகுதான் அந்த இது எல்லாமே போகும். இவ்வளவு தின்னு இவ்வளவு குடிச்சுமா நாக்கு வறட்சியா இருக்குன்னா அப்ப வந்து உடம்புக்கு அப்ப இவ்வளவு சாப்பிட்டு குளிர்ச்சி வரல, இவ்வளவு சாப்பிட்டு நாக்கு உடம்பே வறண்டு போச்சுன்னு அர்த்தம். அப்ப இவ்வளவு தின்னு இவ்வளவு குடிச்சு வறண்டு போச்சு. நாக்கு வறண்டுமே இருக்கும், தூக்கம் எல்லாம் பெரிய தொல்லை. ஆமா தூக்கம் வேற ஒழுங்கப்பா. அதுக்கப்புறம் தூக்கம் வந்து இப்ப முறையா வர ஆரம்பிச்சிருச்சு. தூக்கம் எல்லாமே முறையா வருது. பாருங்க, மருந்தே இல்லாம தூங்குறாருன்னா பாத்துங்க, மருந்தே இல்லாம உணவே இல்லாம தூங்குறாரு. மருந்தும் கிடையாது, உணவும் கிடையாது. நம்ப முடியுதா? ஆமா எதுவுமே இல்ல, எல்லாம் முடியுது, எல்லாம் முடியுது. யோகராமனா மாறிட்டார். மருந்து இல்லாம நம்மளால தூங்க முடியுது. ஆமா இது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? மருந்து இல்லாம தூங்குறதுங்கிற சாதாரண விஷயமா? ஆமா இன்னைக்கெல்லாம் 100க்கு எல்லாமே எதுவுமே அவங்க எல்லாம் இந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கம் வரலன்னு போனா தூக்க மாத்திரை கொடுப்பாங்க. இந்த டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் இங்கெல்லாம் போய் காமிச்சிங்க தூக்கம் வர மாட்டேங்க, மொதல் வேலை தூக்க மாத்திரை வேலையை கொடுப்பாங்க. சில பேர் பாவம் ஐடி ஆகி இல்லாம அவங்களால தூங்க முடியாம அடிமைப்பட்டு போயிருப்பாங்க. எங்க சம்பந்தக்காரமாக அப்படியே இருக்கு. அந்த அம்மாவுக்கெல்லாம் நைட்டு தூக்க மாத்திரை போடலைன்னா தூங்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் பாவம் அடிமையாகி ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கு. பாவம் என்ன செய்வீங்க? ஐயா என்ன நோயால பாதிக்கப்பட்டீங்க ஐயா? நம்மளுக்கு மெயின் வந்து சுகர். ஓ சரிங்க. அப்புறம் வந்து மச்சப்படி ஏறும்போது மூச்சு வாங்குச்சு. ஓ சுகர் ஒண்ணு, மூச்சு வாங்குறது ஒண்ணு, தூக்கமின்மை. புரியுதுங்க ஐயா. சரியா தூக்கம் வராது, அது ஒன்று. அப்புறம் வந்து
இந்த வகுறுல பூரா கேஸ் ட்ரபிள், கேஸ், இது சாப்பிட்ற உணவு பூரா நம்ம கேஸ் தானே. எல்லாம் மாமிசம் எது சாப்பிட்டாலும் பூரா கேஸ் தானே ஆகுது. வகுப்புல கேஸ் ட்ரபிள், மலச்சிக்கல், குதிரை எல்லாமே எல்லாம் வந்துருச்சு. ஆமா, எல்லாம் போய் எல்லாம் சிக்கிட்டு இப்பதான் பூரா நிம்மதியா, மனசு நிம்மதியா இருக்கு. சூப்பருங்க ஐயா. அதாவது அருமை அருமைங்க ஐயா. எல்லாம் ஆமா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரிங்க, மறுபடியும் நம்ம 8 மணிக்கு இதை பத்தி சாப்பாடை விட்டோமோ ம். 8 மணிக்கு. சரிங்க. சரிங்க மறுபடியும் சார். 8 மணிக்கு வாங்க. வணக்கம் வணக்கம். தொடர்ந்து வணக்கம். தொடர்ந்து நான் பேசுவேன். 8 மணிக்கு வாங்க. நன்றி.